குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். 14 சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பூரண மாலை என்ற தலைப்பின் கீழ் வரும் 31வது பாடல். கருவாய் உருவாய் கலந்து உலகெலா நீயாய் அருவாகி நின்றது அருகிலேன் பூரணமே. அருவாகி அப்படின்னா உருவமற்ற பொருள் ஆகி எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ உருவமற்ற பொருளாய் கருவிலும் உருவிலும் கலந்தும் ஐம்பூத கூட்டமான உலகம் முழுவதும் நீயேயாகி நிற்கின்ற உன் இயல்பை அறியாமல் நான் கெட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 32. செம்பொன் கமல திருவடியை போற்றாமல் பம்பை கொட்ட ஆடும் பிசாசானேன் பூரணமே. செம்பொன் கமல திருவடி அப்படின்னா செம்மையான பொன் நிறமுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகள். பம்பை அப்படிங்கிறது ஒரு வகையான இசை கருவி. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உன் செம்மையான பொன் நிறமுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்காமல் பூசாரி பம்பை என்னும் இசைக்கருவி கொட்ட ஆடும் பேயாய் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 33. எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரம் அருள்வாய் பூரணமே. தீர அப்படின்னா ஒழிய, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என் உள்ளத்தில் நீ இருப்பது போன்று உன் திருவருளுக்குள் யான் மூழ்கி இருக்கவும் அவ்வகையினால் என் மனக்கவலை தீர்வதற்கு வரம் அருள்வாயாக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 34. எழுவகை தோற்றத்து இருந்து விளையாடினதை பழுதரவே பாராமல் பயன் இழந்தேன் பூரணமே. தோற்றம் அப்படின்னா பிறப்பு, பழுதர அப்படின்னா குற்றம் நீங்க, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, எழுவகைப்பட்ட பிறப்புகளிலும் நீ அந்த உயிரின் இடையே இருந்து ஆட்டுவிக்கும் உன் அருள் செயலை குற்றம் நீங்க உணராமல் யான் பிறப்பின் பயனை இழந்து விட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 35. சாதி பேதங்கள் தலையறிய மாட்டாமல் வாதனையால் நின்று மயங்கினேன் பூரணமே. சாதி பேதங்கள் அப்படின்னா சாதி வேற்றுமைகள், வாதனை அப்படின்னா அறியாமை, எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என்னை யான் அறிந்து கொள்ள முடியாமையால் கற்பனையான சாதி வேற்றுமைகளால் உண்டான பழக்கத்தில் அறியாமையுள் நின்று அதிகம் மயக்கம் அடைந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 36. குலம் ஒன்றா நீ படைத்த குறியை அறியாமல் நான் மலப்பாண்டத்துள்ளிருந்து மயங்கினேன் பூரணமே. மலப்பாண்டம் அப்படின்னா அழுக்கு நிறைந்த உடல், எங்கும் நிறைந்த முழுமையான பொருளே, உயிர்கள் அனைத்தையும் ஒரு குலமாய் நீ படைத்த குறிப்பை அறியாமல் அழுக்கு நிறைந்த பாண்டமான ஒரே வகை உடலில் இருந்தும் அவற்றுள் உயர்வு தாழ்வு கருதி கொண்டு மயங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 37. அண்ட பிண்டமெல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பறியேன் பூரணமே. அண்டம் அப்படின்னா உலகம், பிண்டம் அப்படின்னா உடல், எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, நீ படைத்த அண்டங்களிலும் அவற்றில் உள்ள உயிர்களிலும் உடல்களிலும் அணுவுக்கும் அணுவாய் நீ விளங்கும் வடிவு குறிப்பை யான் அறியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 38. சகத்திரத்தின் மேலிருக்கும் சர்க்குருவை போற்றாமல் அகத்தினுடை ஆணவத்தால் அறிவழிந்தேன் பூரணமே. சகத்திரம் அப்படின்னா 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலர், சர்க்குரு அப்படின்னா உண்மை குரு, அகம் அப்படின்னா உள்ளம், ஆணவம் அப்படின்னா செருக்கு, எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, என் மனம் என்னும் 1000 இதழ்களை உடைய தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் உண்மையான குருவை வழிபடாமல் என் உள்ளத்துள் உள்ள ஆணவம் என்னும் குற்றத்தினால் உண்மை அறிவை இழந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.
அடுத்தது பாடல் 39. ஐந்து பொறியை அடக்கியுனை போற்றாமல் நைந்துருகி நெஞ்சம் நடுங்கினேன் பூரணமே. நைந்துருகி அப்படின்னா பெரிதும் வருந்தி எங்கும் நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, ஐந்து பொறிகளை ஐந்து புலன்களின் மேல் செல்ல விடாமல் தடுத்து அடக்கி உன்னை மனத்துள் இருத்தி வணங்காமல் புலன்களில் சென்று என் உள்ளம் பெரிதும் வருந்துவதால் யான் நடுங்குகின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். அடுத்தது பாடல் 40. என்னை திருக்கூத்தால் இப்படி ஆட்டுவித்தாய் உன்னை அறியாது உடல் அழிந்தேன் பூரணமே. திருக்கூத்து அப்படின்னா இறைவன் ஆடும் திருநடனம். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் முழுமையான பொருளே, உன் திருக்கூத்தால் என்னை இவ்வாறு ஆடும்படி செய்தாய். இத்தகைய உன்னை அறிந்து கொள்ளாமலேயே பல உடம்புகள் அழிய பெற்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் 41வது பாடல்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.